சந்தியா ராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்லப்போனா மாமாவுக்கு அடுத்தது மாயா தான் சொல்றாங்க. சீனு மனசுலயும் கொஞ்சம் இடம் பிடிச்சிருக்கா. சொல்லப்போனா மாயா தான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கா. உன்னோட கணிப்பெல்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. என்ன செய்யறதுங்கிறாங்க கதிரேசன். சாருவும் மனசுக்குள்ள ஒரு கணக்கும் திட்டமும் போட்டுட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி இப்படி இருக்கும்போது சீனுவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்குறாங்க கதிரேசன். எனக்கும் சீனுவுக்கு என்கேஜ்மெண்ட்டும் ஆயிடுச்சு. நான் சீனுவை தான் லவ் பண்றேன். லைஃப் லாங்கும் அவர் கூட தான் நான் இருக்க போறேங்கிறாங்க சாரு. அம்மா உன்னோட ரூட் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் உங்க அப்பா தான் அந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாருங்கிறாங்க கதிரேசன். இல்ல என் கல்யாணத்துக்கும் என்னோட வாழ்க்கைக்கும் பெரியப்பா தான் பொறுப்புன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்கங்கிறாங்க சாரு. அதுவும் தவிர பெரியப்பா தான் என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. உன்னையும் வரவழைச்சிருக்காங்க. அப்ப சீனுவுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. உனக்கும் மாயாவுக்கு தான் கல்யாணம் நடக்கும்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க சாரு. ஓ நீ அப்படி வரியா? இருந்தாலும் மாயா தானே டாப் பிளேஸ்ல இருக்கா. எப்படி பார்த்தாலும் நீ 7வது 8வது இடத்துல தான் இருக்க. வீக்கான பொசிஷன்ல தான் இருக்க. பார்த்து நடந்துக்கோமாங்கிறாங்க கதிரேசன். சரிம்மா இந்த சுடுதண்ணி வச்சதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி சுடுதண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க கதிரேசன். இவனை வச்சு கேம் விளையாடான்னு பார்த்தா இவன் இன்னமும் இப்படி சொல்லிட்டு போறானே. இனிமே நடக்க போற ஆட்டத்தை நான் தான் ஆரம்பிக்கணும்னு சாரு மனசுக்குள்ள ஒரு திட்டத்தோட போய் உடனே அவங்க அப்பாவுக்கு போன் பண்றாங்க. அடடே சாருமா என்னம்மா இது, ரொம்ப நாளா உங்ககிட்ட இருந்து போனியே காணுமே. அங்க என்ன நடக்குது? கல்யாண பேச்சை பத்தி எப்படி பேசிட்டு இருக்காங்க எங்க எல்லாரும்? அப்பா கிட்டத்தட்ட நெருங்கிட்ட மாதிரி தான் இருக்குங்கிறாங்க சாரு. என்னம்மா இது இழுப்பு கேசா இழுக்கிற மாதிரி சொல்றியே, என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க மகாலிங்கம். அப்பா என்ன செய்யறது, மாயா ஏதாவது பண்ணி அவ இன்னும் நல்ல பேர் வாங்கிட்டு தான் இருக்கா. எல்லாருமே அவளை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்க. சாருமா இப்படியே பேசிட்டு இருந்தா உன்னால எதுவுமே பண்ண முடியாதுமா அப்படிங்கிறாங்க மகாலிங்கம். அதுக்கு தப்பா நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்கிறாங்க. சரி சொல்லுமான்னு கேக்குறாங்க மகாலிங்கம். ஏதோ ஒரு திருட்டுத்தனமான ஒரு திட்டத்தை சொல்றாங்க. இதை கேட்டது மகாலிங்கம், சாருமா ரொம்ப ரிஸ்க் எடுக்காதமா, இது ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்கேங்கிறாங்க. நான் ஏதாவது பண்ணி நல்ல பேர் எடுக்கணும். இதுக்கு மேல எல்லாம் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சீனுக்காக சாரு இது என்ன வேணாலும் செய்வான்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் மனசுலயும் நான் இடம் பிடிக்கணும்ப்பாங்கிறாங்க. ஏமா நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்கிறாங்க. ரிஸ்க் தான்ப்பா, என்ன செய்யறது, மாயால விட நம்ம மிந்திக்கணுமல்லங்கிறாங்க சாரு. என் லைஃப்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு எதுவும் ஆகாது, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்பா நான் சொன்னதை நீங்க செய்ய முடியுமல்லன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுமா, நான் செஞ்சுட்டுவேங்கிறாங்க மகாலிங்கம். நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா தான்ப்பா சீக்கிரமா சீனுக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடும் முடிவும் பண்ணுவாங்கப்பான்னு சொல்றாங்க சாரு. சரிம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கரெக்டாக செஞ்சு முடிச்ச 2 போனை கட் பண்றாங்க. இங்க எல்லாரும் டைனிங் கல்ல சாப்பிடறதுக்கு உட்காந்துருக்காங்க. கதிரேசன் உட்காந்துருக்கிற இடத்துல சீனு ஓடி வந்து டேய் நான் உட்கார்ற இடத்துல ஏன்டா கொந்தேன்னு கேட்குறாங்க. டேய் உனக்கு தான் அங்கே இடம் இருக்குல்ல, அங்கே போய் உட்காருங்கிறாங்க கதிரேசன். மாயா என் பக்கத்தில் உட்காந்துருக்கட்டும், எப்படி இருக்கும் ஜோடிங்கிறாங்க. தன அடைச்சி ஏன்டா டே ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு கேட்குறாங்க. இந்த பக்கமா ஆமா சிவா எங்க பார்வதின்னு கேட்குறாங்க. அவர் மரக்கடை வரைக்கும் போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஃபோன் அடிக்குது. ஃபோனு போய் மணிவண்ணன் தான் ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்ததுமே ஐயா உங்கள் ஜவுளி கடை தீப்பத்திக்கிட்டு தெரியுதுங்கிறாங்க. இதை கேட்டதும் பதறி போய் கதறி கதறி அழுகிறாங்க மணிவண்ணன். என்ன ஏதுனே தெரியாமல் எல்லாரும் ஓடி வந்து மச்சான் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ரகுராம் நம்ம ஜவுளி கடை குடோன்னு தீ பிடிச்சிருச்சான், இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அங்க இருந்த எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு கடைக்கு ஓடுறாங்க. கடைக்கு முன்னாடி எல்லாரும் ஆள் ஆளுக்கு கால் முன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் தீயை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சீனு தான் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல போய் எல்லா தீயும் அணைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணி போராடிட்டு இருக்காங்க. சீனு நெருப்பு அதிகமா இருக்கு சொன்னா கேளு டே வந்துடா வந்துடான்னு சத்தம் போடுறாங்க. யாரும் ஐடியா பண்ண மாதிரி சீனுவுக்கு பின்னாடி போறாங்க. ஆனா சூடு தாங்க முடியாம கப்புன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. சீனு அவங்களையும் சேர்த்து தூக்கி காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. ஒரு வழியா சாருவை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. டாக்டர் அம்மாவை வர சொல்லியிருக்காங்க. டாக்டர் அம்மா சாருவை செக் பண்றாங்க. ஒன்றும் இல்லைம்மா ஒரு சின்ன சின்ன காயம்தான், இன்செக்ஷன் போட்டால் சரியாக போயிருங்கிறாங்க. சாருக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்குன்னு பார்வதி அழுகுறாங்க. சாருக்கு ஒன்றும் ஆகாது, அழுகாத பார்வதிங்கிறாங்க பத்மா. அனி இவ இப்படி செய்வான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவ சீனுக்காக உயிரை கூட பெருசாக நினைக்கல பாருங்கங்கிறாங்க பார்வதி. என்ன பொண்ணு நீ இப்படியா பண்ணுவ? ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன செய்யறது? ஒன்று கிடக்க ஒன்று நடந்துட்டா என்ன செய்ய முடியும்? அப்பப்பா நினச்சி பார்க்க கூட பயமாக இருக்குதுங்கிறாங்க பாட்டி. டாக்டர் சாருக்கு ஒன்றும் இல்லைன்னு ரகுராம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஊசி போட்டால் சரியாக போயிடும், சின்ன சின்ன காயம் தான், இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க, காயம் இருக்கிற இடத்துல இந்த மருந்தை போடுங்க, நான் மாத்திரை கொடுக்குறேன், அந்த மாத்திரையை சாப்பிட சொல்லுங்க, நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன சாரு நீ இப்படி பண்ணிட்டியேங்கிறாங்க. சாரு நாங்கள் கும்பிட்ற குலதெய்வம் தான் உன்னோட உயிரை காப்பாற்றிருக்குதுங்கிறாங்க பத்மா. சாரு உடனே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீனு உங்களுக்கு ஒன்றும் ஆகலையில? சாரு அவனுக்கு ஒன்றும் ஆகலை, அவன் நல்லா தான் இருக்காங்கிறாங்க ஜானகி. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையிலன்னு மறுபடியும் சாரு கேட்குறாங்க. இல்லை எனக்கு எதுவும் ஆகலைங்கிறாங்க சீனு. ஆமாம் சாரு நெருப்பு எரியுதுன்னு தெரிஞ்சிருந்தா நீ எதுக்கு உள்ளே போனேன்னு கேட்குறாங்க பாட்டி. சீனு மாமா உள்ளே போயிட்டாரு, அவரை காப்பாற்றணும்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சுங்கிறாங்க சாரு. இதை கேட்டதும் கதிரேசன் சிரிக்கிறாங்க. சீனு வெங்க நீ காப்பாற்றின, உனைத்தானே அவன் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்கிறாங்க கதிரேசன். ஏமா உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்? இனிமே இந்த மாதிரியெல்லாம் நீ அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுக்காதீங்கிறாங்க பத்மா. சீனு கடைக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் ஏதாவது எரிஞ்சிருச்சாங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்லைங்கிறாங்க. என்ன மாமா முழுசாக எரிஞ்சிருச்சு, நீங்கள் பரவாயில்லைன்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க தனா. இன்சூரன்ஸ் போட சொன்னா மாயா, அதனால அதை போட்டதுனால பிரச்சனை ஒன்றும் இல்லைங்கிறாங்க சீனு. கடை போயிருந்தா கூட ஏதாவது ஒன்று பண்ணி சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் சாரு உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா சரி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க பத்மா. சீனு பாத்தியா உன் மேலே சாரு எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு பாரு.
அதான் சித்தி நானும் சொல்றேன். சாருவுக்கு சீனு மேல அவ்வளவு அன்பு. டேய் சீனு புரிஞ்சுக்கடா. கிடைக்காத இடத்துல சுத்துறத விட கிடைக்கிற இடத்துல இருந்து நாம தான்டா அன்பை எடுத்துக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம்னு கதிர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மகாலிங்கமும் தேனும் சாரு சாரு சாருன்னு பறந்து எடுத்துக்கிட்டு ஓடி வராங்க. அப்படியே நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க, இங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறாங்க மணிவண்ணன். எங்க பொண்ணுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க. அதனாலதான் பதட்டத்துல அடிச்சு பொடிச்சு எங்க பொண்ணை பார்க்கலான்னு ஓடி வந்திருக்கோங்கிறாங்க மகாலிங்கம். இத்தனை நாளா உங்க பொண்ணு இங்க இருந்தது தெரியலையேன்னு கேக்குறாங்க. இல்லைங்க, ஒரே ஒரு தடவை நாங்க பார்த்துட்டு போயிடுறோங்கிறாங்க தேனு. மச்சான், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்க பொண்ணை நீங்க போய் பாருங்கன்னு ரகுராம் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டதும் மகாலிங்கமும் தேனுவும் கையெடுத்து கும்பிடுறாங்க. ஏண்டி சாரு, என்னடி ஆச்சு உனக்கு? ஏண்டி நெருப்புல மாட்டிக்கிட்டு தான் சொன்னாங்களேங்கிறாங்க தேனு. அம்மா எனக்கு எதுவும் ஆகலைங்கிறாங்க. இதுக்கு தான் இந்த விபரீதமான விளையாட்டெல்லாம் வேண்டான்னு சொன்னதுங்கிறாங்க மகாலிங்கம். அப்பா நீங்களே சொல்லி நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க பலருக்கு, கொஞ்சம் பேசாம அமைதியா இருங்கப்பாங்கிறாங்க சாரு. ஏண்டி இந்த வீட்டுல சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாடுறதுக்கு வழிய பாருன்னா போறதுக்கு வழிய தேடி இருக்கிறியே, உனக்கு என்னன்னு சொல்லிட்டுங்கிறாங்க தேனு. சாரு, நீ தானே சீனுவை காப்பாத்துறதா சொன்னேன், அவன் தான் இப்போ உன்னை காப்பாத்திருக்காங்கிறாங்க மகாலிங்கம். அப்பா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு தெரியுமா, நான் உள்ள போனதுமே அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். இப்ப கூட ஒன்றும் கெட்டு போயிடல, என் பேர்ல எல்லாத்துக்குமே ஒரு மரியாதையும் நம்பிக்கையும் வந்திருக்குப்பா. அடுத்தது இந்த வீட்டுல என்னதான் ரியாக்ஷன் எடுக்கிறாங்கன்னு நம்மளும் பார்க்கலாம் பாங்கிறாங்க சாரு. பாரு சாரு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க் எடுக்காத, நமக்கு என்ன காரியம் ஆகணுமோ அதை மட்டும் நீ பாருங்கிறாங்க மகாலிங்கம். சரி பாங்கிறாங்க சாரு. எங்க பொண்ணை பார்க்க அனுமதிச்சதுக்கு ரொம்ப நன்றி, நாங்க கிளம்புறோங்கிறாங்க மகாலிங்கமும் தேனும். இனிமே இது ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இங்க அடிக்கடி வர வேண்டாம்னு சொல்றாங்க பாட்டி. உங்க கோவம் என்னங்கிறது எங்களுக்கு புரியுது, நாங்க பண்ணின தப்பு அப்படிங்கிறாங்க. எங்க பொண்ணை மட்டும் நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க தேனு. தேனு, இதெல்லாம் நம்ம அவங்க கிட்ட சொல்லணுமே, நம்ம பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கிறத விட அவ இங்க ரொம்ப சந்தோஷமாவே இருப்பா, அவ இருக்கிற இடம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, சாரு உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கா. இப்ப நம்ம வீட்டுக்கு வான்னு சொல்லும்போது கூட அவ வரமாட்டேன்னு சொல்லி சீனுக்காக சாரு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு உங்க வீட்டோட அவ ஒன்றி போயிட்டா. சாரு மனசுல ரொம்ப ஆசையை வளர்த்திருக்கா. என்ன இது கல்யாண வீடா இருந்திருக்க வேண்டியதுங்கிறாங்க மகாலிங்கம். அது நின்னதுக்கு யார் காரணம்னு கேக்குறாங்க பாட்டி. எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்க. என்னோட அவசர புத்தினாலையும் முட்டாள்தனத்தினாலையும் தான் இப்ப சாருவோட வாழ்க்கையே கேள்விக்குறியா நிக்குதுங்கிறாங்க மகாலிங்கம். பொண்ணு மேல இருந்த அக்கறையிலையும் பாசத்திலையும் தான் இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க தேனும். ஆமாங்க, என் பேர்ல எந்த ஒரு கோவம் இருந்தாலும் சரி எங்கிட்டே காட்டுங்க, ஆனா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க, எனக்கு அது போதுங்கிறாங்க மகாலிங்கம். இப்பவே சொந்தக்காரங்க எல்லாம் சாரு ஏன் அங்க தங்கியிருக்கான்னு கேக்குறாங்க. சாரு இங்க நிரந்தரமா இருக்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை, ஆனா அவ ஒரு அங்கீகாரத்தோட இருக்கணும். உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்ல, நல்ல முடிவா எடுப்பீங்கன்னு நம்புறோம். நாங்க வர சம்பந்தின்னு மகாலிங்கமும் தேனுவும் எப்படியோ காதுல போட்டு வச்சாச்சு. திரும்பவும் இந்த வீட்டுக்கு உரிமையோட வரலான்னு நினைச்சிட்டு போறாங்க. ரகு, கல்யாணம் ஆகாத பொண்ணு இங்க தங்கி இருக்கிறது சரியில்லைப்பா. யாரையாவது சாரு இந்த வீட்டுக்கு மருமகளா வருவான்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ அவளோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குங்கிறாங்க. ஆமாமா, எனக்கும் அதை நினைச்சுதான் கொஞ்சம் கவலையா இருக்குங்கிறாங்க ரகுராம். இங்க பாரு, நீ பாத்துக்குவீங்கிற நம்பிக்கையில தான் சாருவோட அப்பாவும் அம்மாவும் நம்பிக்கையோட போறாங்க. அதாம்மா எனக்கும் ஒரே குழப்பமா இருக்குங்கிறாங்க. இல்லப்பா, ஒருவேளை சாருவுக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறியான்னு கேக்குறாங்க பாட்டி. ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க ரகுராம். என்ன முடிவுன்னு கேக்குறாங்க பாட்டி. ஊர்ல நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு திருவிழா வரப்போகுது. திருவிழாவில் எல்லாரும் வேஷம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு முடிவை சொல்றேங்கிறாங்க ரகுராம். அந்த அன்னைக்கே சாருவோட அப்பாவையும் அம்மாவையும் வர சொல்லி எல்லாரும் முன்னாடியும் என்னோட முடிவை சொல்றேங்கிறாங்க. சரிப்பா, நீ எடுக்கிற முடிவு எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கணுங்கிறாங்க பாட்டி. நீ எடுக்க போற முடிவால திரும்பவும் நம்ம குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுப்பான்னு சொல்லிடுறாங்க பாட்டி. இதை கேட்டதும் ரகுராம் எதுவும் பேசாம அமைதியா போறாங்க. படுத்திருக்காங்க. அங்க கதிரேசன் வரலாமான்னு கேட்டுட்டு வராங்க. அடடே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. சாரு, ரொம்ப கில்லாடியா இருக்கீங்களே, எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிக்கணுங்கிறக்காக என்னெல்லாம் வேலை பார்த்துட்டீங்களேங்கிறாங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறாங்க சாரு. ஒரு கதை சொல்லுவாங்களே, காக்காயை கொண்டு பணமலை விழுந்துருச்சுன்னு, அந்த கதையாவெல்லாம் இருக்கு உன்னோட பிளானுங்கிறாங்க. தீ பிடிச்சு சீனு தான் முன்னாடி போனா. சீனு எதையாவது தள்ளி விட்டு எப்படியோ எட்டி குதிச்சு வந்திருப்பான். ஆனா சீனுவை காப்பாத்துறதா நீ போய் நீ உள்ள குதிச்சு நீ மாட்டிக்கிட்டியே. சீனுவை காப்பாத்துறதுக்கு தான் நான் உள்ள போனேங்கிறாங்க. அப்புறம் எப்படி நீ மாட்டிக்கிட்டே சீனு உன்னை காப்பாத்தினான்னு கேக்குறாங்க கதிரேசன். சீனுவை காப்பாத்தலான்னு தான் போனேன், அந்த நேரத்துல நான் போனதும் மயங்கி விழுந்துட்டேன், அப்புறம் தான் என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்கிறாங்க. எப்படியோ சீனுவை காப்பாற்ற போறதா நினைச்சு நீ உள்ள போய் இப்ப எல்லாரும் மனசுலயே இடம் பிடிச்சிட்டே நல்ல பேர் வாங்கிட்டேங்கிறாங்க. சீனுவுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது, சீனுவுக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன செய்யறதுன்னு தான் நான் உள்ள போனேங்கிறாங்க சாரு. ஓ, சீனுவை உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்குமாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க. ஆனா மாயா சின்ன சின்னதா ஏதாவது ஒண்ணு பண்ணி சிக்ஸரா அடிச்சிட்டு இருக்கா. நீயும் ஒரே பால்ல சிக்ஸர் அடிச்சு சூப்பர் மேட்ச் ஆயிட்டே. எப்படியோ நீ நினைச்சது நடந்துருச்சு, ஆல் தி பெஸ்ட்ங்கிறாங்க. இப்போ உண்மையா பாராட்டுறீங்களா இல்ல வெளியில வாய்பாட்டுக்காக பாராட்டுறீங்களான்னு கேக்குறாங்க சாரு. சீனுவுக்கு சாரு, மாயாவுக்கு நான் தான் முடிவாயிடுச்சுங்கிறாங்க. மாயாவுக்கு உங்களுக்கு தான் பெரியப்பா பேசி முடிக்க போறாங்க, நானும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேங்கிறாங்க சாரு. ரொம்ப சந்தோஷம். எப்பவும் நான் போற ரூட்ல தான் போய்கிட்டே இருப்பேன், என்ன நடக்கணுமோ அது தானா நடக்கட்டும். சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு கதிரேஷன் அங்கிட்டு போறாங்க. அடே அப்பா, இவன் சொல்றத பார்த்தா வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் என் மேல நல்ல ஒப்பீனியன் வந்துருச்சு போல இருக்கே. சரி, இனிமே சீனுவையும் என்னையும் யாருனாலையும் பிரிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சாருக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன்னு ரகு சொல்றாங்க. என்னோட முடிவு சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம், கதிரேசனுக்கும் மாயாவுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம், இதுதான் என்னோட முடிவுன்னு ஜானகி கிட்ட சொல்றாங்க ரகுராம். இதை கேட்டதும் ஜானகி அப்படியே அதிர்ச்சியில் நினைக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.